மதுவிலக்கு குறித்து பேசும் திமுகவும் அதிமுகவும் மது ஆலைகளை நடத்தி மதுவை உற்பத்தி செய்து கொள்முதலும் செய்து விநியோகித்து வருவதாக மக்கள் நலக் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ கூறியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதற்காக முடித்தால் தன் மீது வழக்கு தொடரட்டும் என்றும் வைகோ சவால் விடுத்தார். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலில் பரப்புரை மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இளம் பெண்கள், மாணவர்கள், மாணவிகள், செல்போன் சிங்கங்கள், நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட நம்ம நாடு அழிஞ்சு போயிரும், சாராய கடால அழிஞ்சு போயிரும், ஊழலால அழிஞ்சு போயிரும், எதிர்காலம் அழிஞ்சு போயிரும். இந்த பணம் நம்ம பணம் தான், நம்ம பணத்தை கொள்ளையடிச்சு தான் கொண்டாந்து கொடுக்காங்க. அதனால நம்ம மக்கள் நல கூட்டணி தமாக தேமுதிகவுக்கு போடுவோன்னு நீங்கள் சொன்னால் ஜெயிப்போம். இவர்கள் 1 கோடி பேர் புதிய வாக்காளர்கள். அவர்கள் சொன்னால் இன்னும் 2 கோடி ஓட்ட மாற்றலாம். அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று நம்புகிறேன். இளம் பிள்ளைகளே, என் தம்பிகளே, தங்கைகளே, மாணவ செல்வங்களே, மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுங்கள்.